அம்மா, இங்கதான் இருக்கீங்களா? ஆமா ஐயா, மத்தியானத்துக்கு சமைக்க. உனக்கு அம்மியில மசாலா அரைச்சாதானே பிடிக்கும், அதான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். ஐயா முத்துவேலு, புது வீட்டுல அம்மிக்கல்ல அடுப்பாங்கார பக்கத்திலே கொண்டு வந்து வச்சிடு. வர போறவளுக்கு வசதியா இருக்கும்ல. சட்னி ஆகட்டும், மசாலா அரைக்கட்டும், ஏதா இருந்தாலும் உனக்கு அம்மியில அரைச்சாதானையா பிடிக்கும். வர போறவளுக்கு அரைக்கிறதுக்கு வசதியா அடுப்பாங்கார பக்கத்திலே கொண்டாந்து வச்சிடு. சரிம்மா. ஐயா, அப்புறம் உன்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். கிரகப்பிரவேசத்துக்கு அந்த மீனாவெல்லாம் எதுக்கியா கூப்பிட்ட? அவ என்னத்துக்கு? ஒன்ன கெட்டிக்காதல என்னத்துக்கு நீ கூப்பிடுற? எனக்கு அவ வந்தது சுத்தமா பிடிக்கல. பத்தா குறைக்கு அவ புருஷன் வேற. அவன் வெளியே தான் நின்றுட்டு இருந்தான். அந்த பெரிய ஐயா வியாபாரி இருக்காரு, அவர் தான் போய் அந்த கதிரை போய் கூட்டிட்டு வந்தாரு. அந்த ஐயா முகத்துக்காண்டி என்னால ஒன்னும் பேச முடியல. அந்த குடும்பத்தோட நமக்கு என்ன உறவு வேண்டி கிடக்கு சொல்லு? இருக்குமா, எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. உங்களை விட அந்த மீனா மேல எனக்கு கோபம் அதிகம். எந்த அளவுக்கு கோவம்னா, அவளை கண்டந்துட்டமா வெட்டி போடுற அளவுக்கு கோவம் இருக்கு. ஆனா பழி வாங்கறதுக்கு இது நேரம் இல்ல. அவளால எனக்கு ஆக வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. நேத்து வந்தாரு வியாபாரி சங்க தலைவர். அந்த இடத்த நான் பிடிக்கணும். அதுக்கு இந்த மீனாவை தான் நான் தூண்டிலாவே பயன்படுத்த போறேன். என்னையா சொல்ற? என்னென்னமோ சொல்ற, ஒன்னும் பிடிபடலையே. நேரமும் காலமும் கூடி வரும்போது உனக்கே எல்லாம் புரியுமா? பார்த்தல்ல அந்த வியாபார சங்க தலைவருக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்குதுன்னு. நான் கூட அந்த ஆளுக்கு இணங்கி பணிஞ்சுதான் போகணும், இல்லைன்னா வியாபாரம் பார்க்க முடியாது. அதுவே அந்த இடத்த நான் பிடிச்சிட்டா, அதாம்மா, அந்த இடத்துக்கு வர்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆனா அப்பேற்பட்ட ஆளு அந்த கதிர்கிட்ட இறங்கி போறாங்கன்னா அவனை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். நம்மால அவனை நேரடியா பயன்படுத்த முடியாது. இந்த மீனாவை வச்சுதான் அவனை பயன்படுத்த முடியும். அந்த கதிர் ரொம்ப மோசமானவன். அவனை ஏமாத்துறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லம்மா. ஆனா அவன் பொண்டாட்டிக்காக என்ன வேணாலும் செய்வான். அவன் பொண்டாட்டிக்கு ஒரு தலகுனி வந்தா அதை அவன் சும்மா விட மாட்டான். அந்த ஒரு விஷயத்த ஆயுதமா வச்சுதான் அந்த இடத்தையே நான் பிடிக்க போறேன். அதுக்கான நேரம் மட்டும் கூடி வரட்டும். அதுக்கு பிறகு எல்லாம் நமக்கு சாதகமா அமையும். கொஞ்சம் பொறுமையா இருமா, பார்த்துக்கலாம். என்னமோயா, நீ எதுவும் முடிவெடுக்காம பேச மாட்ட. நீ சொன்னா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எல்லாம் சரியாதான் இருக்கும். ஆதி, என்னது? ஹேய், நீ இப்ப என்ன சொன்ன? அத்தான சொன்ன. ஹேய், நீ என்ன பேர் சொல்லி தானே கூப்பிட்ட? நானா? இல்லையே. நடிக்காத. இப்ப நீ வரும்போது என்ன சொல்லி கூப்பிட்ட? ஆதின்னு கூப்பிட்ட. இல்லடா, நான் அத்தான தான் கூப்பிட்டேன். இல்ல, என் காதுல நல்லா விழுந்தது. நீ ஆதின்னு தானே கூப்பிட்ட. இல்லடா, உங்களுக்கு அப்படி காதுல விழுந்துச்சோ? ஒருவேளை உங்களுக்கு நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடணும்னு ஆசை இருக்கோ என்னவோ? உள்ளுக்குள்ள ஆசை இருக்கு, அதனாலதான் நான் அத்தான்னு கூப்பிடுறது கூட உங்களுக்கு ஆதின்னு கேக்குது. என்னது? என்ன ஹாலுசினேஷன் சொல்றியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு ஆசை இருக்கு நான் உங்களை ஆதின்னு கூப்பிடணும்னு. அதனாலதான் அவங்களுக்கு இப்படி காதல் மாத்தி மாத்தி கேக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அத்தான் தான் கூப்பிட்டேன்ப்பா. என்னமோ சரி, எதுக்கு கூப்பிட்ட? எனக்கு மாங்காய் வேணும். என்னது? மாங்காய் மாங்காய், மேங்கோ மேங்கோ. அது எதுக்கு என்கிட்ட வந்து சொல்றேன்? நான் என்ன கடையா போட்டிருக்கேன்? நீங்க பறிச்சு கொடுங்க, வாங்க தோட்டத்துக்கு போலாம்.
எனக்கு வேலை இருக்கு. உனக்கு வேணும்னா நீ போய் பறிச்சுக்கோ. வேலை நேரத்துல வந்து மாங்காய் வேணும் தேங்காய் வேணும்னு கேட்டுக்கிட்டு என்னை பார்த்தா என்ன காய்கறி கடைக்கார மாதிரியா இருக்கு? இந்த ஆளுக்கு யாரு ஆதின்னு பேர் வச்சா? சிடுமுஞ்சின்னு பேர் வச்சாதான் கரெக்டா இருந்திருக்கும். எப்ப பாரு சிடு சிடுன்னு இந்த லேப்டாப் ஒண்ணு தூக்கி வச்சுக்க வேண்டியது. இந்த ஆள் உண்மையா வேலைதான் பாக்குறாரா இல்ல நடிக்காரா? ஊர்ல வந்து பாக்கணும் அவங்க பொண்டாட்டிக்காக என்னெல்லாம் செய்யறாவ. இந்த ஆளை ஒரு மாங்காய் பறிச்சு கொடுக்க சொன்னா சிடு சிடுன்னு ஓடுறாரு. இவரை கேக்குறது வேஸ்ட். பேசாம மீனாக்காவை கூட்டிட்டு நம்ம 2 பேரும் போயிட வேண்டியதான். இவரெல்லாம் பறிச்சு கொடுக்க மாட்டாரு. சரியா தி, நான் தோட்டத்துக்கு போறேன். சரி. என்ன பேர் சொல்லி கூப்பிடுறோம், எதுவுமே சொல்லாம வேலை பாக்குறா? மவள பேர் சொல்லி கூப்பிட்டா வெறுப்பேத்துற. என்ன கத்துனாலும் நான் கண்டுக்க போறதே இல்ல. அதி, நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். சரி போயிட்டு வா. நீங்க நிக்கிறது வேஸ்ட், நம்ம கிளம்புவோம். ஷபா, இருக்கிற வேலையில இவ ஒருத்தி. ஐயோ எவ்வளோ மாங்கா. ஆனா அக்கா எப்படி போறது? கொஞ்சம் வழி விடுதியா, நான் போய் பறிச்சு பாக்குறேன். அப்படிதான்க்கா. தியா எட்ட மாட்டேங்குது. அக்கா அந்த கையில வச்சிருக்கீங்களா, அது எது கொடுங்கக்கா. தோட்டத்துல லோடு ஏத்துறதுக்கு ஆள் வந்துடுச்சா? வந்திருக்காங்க தம்பி. லோடு ஏத்த 10 பேர் வரதா சொல்லியிருந்தாங்க. 7 பேர் தான் வந்திருக்காவ. இருந்தாலும் ஏத்திடலாம் தம்பி. ஆள் பத்தலன்னா சொல்லுங்க, வர வைக்கிறேன். இல்ல தம்பி, 7 பேர் போதும் தான் நினைக்கிறேன். மாங்காலாம் அறுவடைக்கு தயாராயிடுச்சா? இல்ல தம்பி, 1-2 பழுத்து பழுத்து விழுது. அங்கங்க அணில் கடிக்குது. ஆனா இன்னும் பிஞ்சு நிறைய இருக்கு. காய் இன்னும் முத்தல தம்பி. ஓஹோ, முத்தன உடனே அறுவடை பண்ணிடலாம். போதும் மதியா. அக்கா அங்க பாருங்கக்கா, கொத்து கொத்தா மாங்காய் இருக்கு. இன்னும் ஒரு 2 மாங்காக்கா. ஐயோ தியா, அது எட்டாதே. அக்கா கீழே இருக்கிறதுலாம் பிஞ்சா இருக்குக்கா, மேல இருக்கிறது நல்லா முத்தி இருக்கு. இந்த காயை பறிச்சாலும் சாப்பிட ஆகாதுக்கா. ஆனா மேல இருக்கிறதுல நல்ல பெருசு பெருசா முத்தி போயிருக்கு. ப்ளீஸ்க்கா. தம்பி, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். ஆனா அதை எப்படி சொல்றதுக்குன்னு தான் தெரியல. உண்மையா? என்னன்னு? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. அக்கா ப்ளீஸ்க்கா. அது வந்து தம்பி, எல்லாம் லோடு ஏத்துறத பத்தி தான். இல்ல தியா, அது எட்ட மாட்டேங்குது. ஒண்ணு பண்ணுவோம், நான் உங்களை பிடிச்சி தூக்குறேன், நீங்க பறிச்சிடுங்க. கடைசியா தேங்காய் லோடு ஏத்தணும். லோடு அடிக்கடி வந்து ஏத்திட்டு போறாங்க. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வியாபாரி வராங்க. நீ இந்த 2 மாங்காயை முதல்ல சாப்பிடு. நீ சாப்பிட்டு முடிச்சுன்னு அடுத்து நான் பறிச்சு தரேன். இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தோட்டத்துக்கு வர்றதா மீனா என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதுல முத்துவேலுன்னு ஒருத்தன் உண்மைய சொன்னா என் பிள்ளைய ஏதாவது செஞ்சிருவானோ. ஒருவேளை நான் தான் ஐயா கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? அப்போ நான் இந்த 2 மாங்காயை சாப்பிட்டேன்னா நீங்க பறிச்சு கொடுப்பீங்க. பறிச்சு கொடுக்குறேன். இது எப்படி வெறுமனே சாப்பிடுறது? உப்பு காரப்பொடி எல்லாம் போட்டு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். வீட்டுக்கு மொத்தமா எடுத்துட்டு போய் சாப்பிடலாம்க்கா, ப்ளீஸ்க்கா. சொல்லுங்கண்ணே, ஏதோ சொல்ல வந்தீங்களே. அது வந்து தம்பி, சொல்லுங்க. இன்னைக்கு வீட்டுக்கு நேரமே போகணும். என் பொண்ண மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு பார்க்க வராவ. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு. என்னைக்கு நான் வராங்க? இன்னைக்கா? ஆமா தம்பி, இன்னைக்கு சாயங்காலம் வராங்க. சாயங்காலம் வராங்க. நீங்க எனக்கு எதுக்கு தோட்டத்துக்கு வந்தீங்க? இன்னைக்கு வேலைக்கு வராம லீவ் எடுத்துருக்கலாமே. நானும் அதான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு லோடு நிறைய ஏத்தணும். நான் இல்லைன்னா எப்படி? அதான் தம்பி, லோடு ஏத்தின உடனே நேரமே வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். ஐயோ அண்ணன், இன்னைக்கு லோடு ஏத்துறத நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஐயோ இல்ல தம்பி, சாயங்காலம் தான் வராங்க. நான் வேலை முடிஞ்சிட்டு அதுக்கு பரவ போறேன். அட என்னண்ணே, நீங்க லோடு தானே ஏத்த வராங்க. எத்தனை லோடுன்னு கணக்கு பண்ணணும், நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. போய் வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. அப்புறம் அங்க கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்காங்கல்ல மூர்த்தி, அவர்கிட்ட நான் சொன்னேன்னு உங்களுக்கு தேவையான பணம் வாங்கிட்டு போங்க. எவ்வளவு தேவையோ வாங்கிட்டு போங்க. தம்பி அதெல்லாம் வேண்டாம், இருக்கு. அட என்னென்ன, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, எதுக்காவது தேவைப்படும், வாங்கிட்டு போங்க. சரி தம்பி, இருந்தாலும் நான் லோடு ஏத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறமே வீட்டுக்கு போவேன்.
அதான் போங்கன்னு சொல்றேனே. அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. முதல்ல நமக்கு குடும்பம் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் வேலை எல்லாம். அது சரிதான் தம்பி. ஆனா என்ன மாதிரி கூலி வேலை செய்யறவங்களுக்குலாம் வேலை தான் தம்பி முதல்ல, அதுக்கு பிறகுதான் குடும்பம்லாம். வேலை செஞ்சாதான் குடும்பத்தை பார்க்க முடியும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்க வேலை பார்க்குற ஒவ்வொருத்தரும் நம்ம குடும்பம் தான். அவங்க எல்லாரும் முதல்ல அவங்க குடும்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கு பிறகுதான் வேலையெல்லாம். யாருக்கும் எந்த குறையும் வராம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க நல்லபடியா போய் வீட்டுல இருக்கிற வேலையை பாருங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வராங்கன்னு சொல்றீங்க, நீங்க இங்க இருந்தா சரி வராது. நீங்க போயிட்டு வாங்கண்ணே, நாளைக்கு பார்க்கலாம். சரி தம்பி, அப்போ நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கண்ணே. அட அத்தா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் தோட்டத்துக்கு எதுக்கு வந்தீங்க? அது அது வந்து அது வட்டா அக்கா தான் மாங்காய் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னவ. நானா? ஆமா, அவங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு படிச்சோம். ஆனா தான் ரெண்டே ரெண்டு தான் பறிக்க முடிஞ்சது. அங்க பாருங்கத்தா, உங்க தலைக்கு மேல ஒரு 5 மாங்காய் நல்லா கொத்தா பெருசா இருக்குல்ல, அந்த மாங்காய் அக்காவுக்கு வேணுமா. அடி பாவி, மாங்காவை பறிச்சு கொடுங்க மாங்காவை பறிச்சு கொடுங்கன்னு அடம் பிடிச்சிட்டு இவர் வந்த உடனே பிளேட்டை தலைகீழா திருப்பி போட்டுட்டா. ஓ அப்படியா? மீனா, அந்த மாங்காய் வேணுமா? என்னடி அக்கா ப்ளீஸ்க்கா, உங்களுக்கு சொன்ன அதான் பறிச்சு தருவா, ப்ளீஸ்க்கா உங்களுக்கு சொல்லுங்கக்கா. சொல்லு மீனா. ஆமா, எனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல இருந்தது, அதை பறிக்க தான் வந்தோம். சரி, கொஞ்சம் தள்ளி நில்லு. ஓய், கொஞ்சம் தள்ளி போ, கல்லு மேல பட்டு போகுது. என்னதியா பாவம் அவரு போய் மாங்காய் பறிக்க வைக்கிற. அட சும்மா இருங்கக்கா, அத்தனை பாத்தியலா, அவைய பொண்டாட்டி மாங்காய் கேக்குறாங்கன்னு சொன்ன உடனே கல்ல தூக்கிட்டு வந்துட்டாரு அடிக்கிறதுக்கு. கண்டிப்பா இன்னைக்கு நிறைய மாங்காய் எடுத்து நம்ம வீட்டுக்கு போவோம். சூப்பரதா தியா, போதுமா? வீட்டுக்கு போலாமா? அட இருங்கக்கா, நீங்க என்ன சொன்னீங்க? அந்த மேல இருக்கிற கொத்து காய தானே கேட்டியா? அத்தை வேற எதையோ அடிச்சு கொடுத்துருக்காவ. இருங்கக்கா, அத்தை அதை பறிச்சு கொடுப்பாவ, வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். தியா போதும் தியா, வா போலாம். எனக்கு புரியுதுக்கா, உங்களுக்கு அதை பறிக்கணும்னு ஆசை இருக்கு, எனக்கு அது தெரியுது. அத்தான்காக போதும்னு சொல்றிய, ஆனா அத்தை அப்படி இல்ல. நீங்க கேட்டீல்ல, அதை எப்படி பறிச்சு கொடுக்காம இருப்பாவ? உங்களுக்காக அத்தை என்ன வேணாலும் செய்வாவ, ஒரு மாங்காய் பறிச்சு தர மாட்டாவளா? கொஞ்ச நேரம் நில்லுங்க, அதைய பறிச்சு கொடுத்தோடனே வாங்கிட்டு போயிடலாம். என்னதான் நான் இல்ல, அவதான். ஐயா இறக்கி விடுங்க. நீ தானே மாங்காய் வேணும்னு கேட்ட, பரி. எட்டுதா, இன்னும் கொஞ்சம் தூக்கணுமா? எட்டுது. கூவாத குயிலாடாத மயில் நானாக இருந்தேனே, பூவோடு வரும் காற்றாக என்னை நீ சேரத் தெளிந்தேனே, ஆதாரம் அந்த தேவன் நானே, தீர்ந்தே நின்ற நானே, நாவார ருசித்தேனே தேனே, தீர்ந்தே நின்ற நானே, வந்த துணையே வந்த அணையே, அந்த முள்ளச் சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரி. பறிச்சிட்டியா? என்ன, போதுமா இல்ல இன்னும் வேணுமா?
போதும் தான். ஹே தியா, அதான் என்னாச்சு? இன்னும் மாங்காய் வேணுமா? வேணும்னா சொல்லு, பறிச்சு தரேன். என்ன மீனா, 2 பேரும் சேர்ந்து மாங்காய் பறிப்போமா? இல்லதான், போதும். என்ன காதுல விழுதா விழலையா? சரிங்க தான், நாங்க வரோம். ம்